வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் புதுச்சேரி கடற்பகுதியில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி ஏராளமானவர்கள் கடற்கரைக்கு சென்று வருகின்றனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியிலிருந்து 410 கிலோமீட்டரில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருகிறது. தற்போது 2 மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியினுடைய பல்வேறு கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக நகர பகுதியில் உள்ள புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் 2 அடி முதல் 5 அடி வரை அலைகள் உயரத்தில் எழும்பி வருகிறது. இதனால் நேற்று முதலே புதுச்சேரிக்கு அந்த கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகள் மற்றும் கயிறுகள் கட்டி பொதுமக்கள் அனுமதிக்கப்படாத இருந்த நிலையில் இன்று காலை ஆர்வத்துடன் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த கடற்கரை பரப்புக்கு வருகின்றனர். அவர்களை அங்கிருந்த போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் வருவதால் பாதுகாப்பு கருதி அவர்களை உடனடியாக போலீசார் அப்புறப்படுத்துவதோடு இப்பகுதிக்கு யாருவதற்கும் வருவதற்கு உரிமை இல்லை, தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் உடனடியாக அவர்களை வெளியேற வலியுறுத்தியும் வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் புதுச்சேரியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் இன்று கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது என்பதை தகவல் அறிந்து அப்பகுதியில் பல்வேறு தரப்பிலிருந்தும் குவிந்து வருகின்றனர். அவர்களை தடுக்கும் வகையில் மேலும் போலீசார் வேண்டும் என போலீசார் கூறியதையடுத்து தற்போது அப்பகுதிக்கு மேலும் போலீசார் சென்று அவர்களை அங்கிருந்து அனுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த கடற்பரப்பு பகுதிக்கு செல்லக்கூடாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு கடல் சீற்றத்துடன் இருக்கும் என்பதால் கடலில் உள்ள மீனவர்கள் கடற்பரப்பில் உள்ள படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழு புதுச்சேரிக்கு வந்துள்ள நிலையில் அவர்களும் தயார் வைக்கப்பட்டுள்ளனர். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்பரப்பில் யாரும் நுழையக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றனர்.